أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் நற்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸ் வகுப்பிலே பங்கு பெறும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் உரையின் மூலம் மார்க்கத்தின் பல்வேறுபட்ட தகவல்களை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்பை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது எவ்வாறு நடந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் அறிவித்த முக்கியமான முன்னறிவிப்புகள்ல ஒண்ணுதான் அஹ்மது என்ற நபிமொழி தொகுப்புல இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. கைஃப பிஹ்தா குன்ன தம்பஹு அலைஹா கிலாபுல் ஹௌஅப். தங்கள் மனைவிமார்களில் அனைவரிடத்திலும் பார்த்து சொல்றாங்க, உங்களில் ஒருவர் ஹௌஅப் என்ற இடத்திலே நாய் குலைக்கின்ற சப்தத்தை கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அவர் அங்கிருந்து திரும்பி விடுவதுதான் அவருக்கு நல்லது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார்கள். ஒரு சின்ன முன்னறிவிப்பாக இருந்தாலும் இது விளக்கத்தோடு வரலாற்று சம்பவத்தோடு பார்க்கும்போதுதான் இது புரியும். இது எந்த முன்னறிவிப்பை குறிக்குது அப்படின்னா, ஜமல் யுத்தத்தை பற்றி மறைமுகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல என்ன செய்றாங்க, முன்னறிவிப்பு செய்றாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலேயே முற்றுகையிடப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க ஹவாரிஜிகளால். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள்.
ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹத் இப்னு உபைதில்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிட்டத்தட்ட 40,000 படைகளை 40,000 வீரர்களை திரட்டிக்கொண்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து அவர்களுடைய தலைமையில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு நாம் நியாயம் கேட்க வேண்டும், பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த படையை தலைமையேற்று நடத்தி போறாங்க. இறுதியா மதினாவுக்கு நெருங்கின அந்த சமயத்துல அந்த ஹவுஅப் என்ற இடத்துல நாய் குலைக்கிற சப்தத்தை கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது தோழர்கள்லாம் சொல்றாங்க, இது ஹவுஅப் என்ற இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை பற்றித்தான் எனக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த இடத்துல நாய் குலைக்கிற சப்தத்தை கேட்டா நீங்க திரும்பிடுங்கன்னு சொன்னாங்க, நான் திரும்பிடுறேன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும்போது மற்ற தோழர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க திரும்ப வேண்டாம், நிச்சயமா நாம ஒரு நல்லதுக்கு தான் போறோம், நாம சண்டை போட போகல, நாம சமாதானத்தை நாடி தான் போறோம், நீங்க வர்றதுனால ஒரு நல்லது நடக்கும் என்று மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னதுனால அவங்களும் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படை இந்த பக்கம் வருது. இன்னொரு பக்கம் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, மக்காவிலிருந்து படை கிளம்பி வருது அப்படிங்கிற செய்தி இவங்களுக்கு கிடைச்ச உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 வீரர்களை கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு சொல்றாங்க. உடனே மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் நீங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை எதிர்த்து சண்டை போட போறீங்களா, அவங்க சமாதானத்தை ஏற்கவில்லை என்றால் என்ன செய்வீங்க, நான் அவர்களோடு சண்டையிட மாட்டேன், அவர்கள் மீது நான் வாள் ஏந்த மாட்டேன், நிச்சயமா அவங்களுடைய சமாதானத்தை நான் ஏற்பேன், நானும் அவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்தான் போறேன் அப்படின்னு சொல்லி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்பினார்கள். இருவரும் ஜமல் என்ற இடத்துல என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. சந்திச்சு இருவருக்கும் மத்தியில் சமாதானமும் ஏற்படுகிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கொலைக்கு தற்போது பழிவாங்க முடியாது என்கிற சூழலை எல்லாம் எடுத்து விளக்கி கூறிய போது அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. யாரு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஏத்துக்கிட்டாங்க, தல்ஹா ஏத்துக்கிட்டாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம் ஏத்துக்கிட்டாங்க, இன்னும் மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப வேணும்னே இவர் பழி வாங்காம இல்ல, அதற்கான சூழல் இங்கே மதினாவில் இல்லை என்பதை விளங்கியவுடன் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே சமாதானம் ஏற்படுகிறது. யாருக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த படைக்கும் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைக்கும் இடையில சமாதானம் ஏற்படுகிறது. சமாதானம் ஏற்பட்டால் யாருக்கு பிரச்சனை, ஹவாரிஜிகளுக்கு பிரச்சனை. யாரை உஸ்மான் இப்னு அஃபான் யார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றார்களோ அவர்களுக்கு பிரச்சனை. ஏன், ரெண்டு பேருமே ஒரே முடிவுல இருக்கிறாங்க, கொன்றவர்களை பிடித்து நாம் என்ன செஞ்சிடணும், பழி வாங்க வேண்டும் என்று. அப்போ அவங்களுக்கு அது சிரமமாகவும் பயமாகவும் போயிடுச்சு. அதனால அப்துல்லா இப்னு சபா என்பவன் என்ன செய்தான், அவர்களுக்கு மத்தியில் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்காக திரண்ட மக்கள்லாம் இருந்தாங்களா இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை பண்றான். என்ன ஆலோசனை அப்படின்னா, நேற்று இரவு இருவருக்கும் மத்தியில் சமாதானம் நடந்திருக்கிறது. அப்படின்னா என்ன,
உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்களை பழி தீர்க்க போகிறார்கள், நாம என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றான். உடனே மக்கள்லாம் ஒவ்வொரு கருத்தா சொல்றாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று கொலையே செய்யலன்னு சொல்லுவோமா அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அது இப்போதைக்கு நடக்காது, அதை நாம சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பு கேட்கும்போது மன்னித்தால் உண்டு, இல்லைன்னா மரண தண்டனை தான். அப்ப அதுக்கும் வழி இல்லை. ஆகவே ஒரே வழிதான் இருக்கிறது. நாம் இருவரும் இரு அணிகளாக பிரிய வேண்டும். கொஞ்சம் பேரு அலி இப்னு அபி தாலிப் அவங்களுடைய படையில போய் சேரணும், கொஞ்சம் பேரு ஆயிஷா அவர்களுடைய படையில போய் சேர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் எனது கட்டளை உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் நீங்கள் தீப்பந்தத்தை எரிய வேண்டும் என்று அப்துல்லா இப்னு சபா என்பவன் தன் தோழர்களுக்கு சொல்லி கொடுக்கின்றான். அதே மாதிரி அந்த ஆலோசனைப்படி இருவரும் இரு அணிகளாக பிரிந்து அந்தந்த படையில போய் என்ன செஞ்சிடறாங்க, சேர்ந்துடுறாங்க. இரவு நேரம், நடுநிசி நேரம், எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி தீப்பந்தத்தை அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் எரிந்தவுடன் இரண்டு படைகளுக்கு மத்தியிலே மோதல் ஏற்படுகிறது. அப்படின்னா நம்முடைய சமாதானத்தை அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் ஏற்கவில்லை போலும் அப்படின்னு அவங்களும், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படையிலே உள்ள அவர்கள் நம்முடைய சமாதானத்தை இவர் ஏற்கவில்லை போலும் அப்படின்னு சொல்லி இருவர்களுக்கு மத்தியிலே அங்க என்ன செஞ்சிச்சு, சண்டை மூட்டப்பட்டது. இப்படித்தான் அந்த ஜம்மல் சண்டை என்ன செஞ்சிச்சு, நடந்தது. இதில் நான் ஒரு தாக்கி கொள்ளுகிற அளவுக்கு ஒரு நிலைமை, மோசமான நிலைமை அங்கே சென்றது. பயங்கரமான சண்டை நடந்து உயிர் சேதங்கள் அதிகமானவுடன் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு கூட்டத்திலே புகுந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுகிறார்கள். பார்த்தா ஒரு ஒட்டகத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒட்டகத்தின் காலை அவர்கள் வெட்டுகிறார்கள். உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள். பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அங்க பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல, கட்டிடத்துல ஒதுங்குறாங்க. ஒதுங்கி தன்னுடைய நிலவரத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. எனக்கும் இந்த சண்டைக்கும் சம்பந்தமே இல்லை, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற ஹவாரிஜிகள் தான் இந்த சண்டையை மூட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சண்டைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி அங்கே சமாதானத்தை மறுபடியும் என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு வந்து விடுகிறார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு 600 பேரை துணையாக போட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு என்ன செஞ்சிச்சு, சரியா நடந்தது என்று பார்க்கிறோம். அடுத்து வழிகட்ட பிரிவுகளுடைய முன்னறிவிப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சயகூனு ஃபீ உம்மதி அக்வாமுன் யுகذிபூன பில் கத்ரி. விரைவில் எனது சமூகத்தில் விதியை பொய்ப்பிக்க கூடிய கூட்டம் உருவாகும் என்று குறிப்பிட்டார்கள். எந்த சமூகத்துல? முஸ்லிம் சமூகத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல விதியை பொய்ப்பிக்க கூடிய கூட்டம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. விதி என்பது ஈமானுடைய 6 அடிப்படைகள்ல ஒண்ணு, அப்படித்தானே? ஒவ்வொரு முஸ்லிமும் விதியை நம்பியே ஆகணும். விதியை நம்பாம ஒரு மனிதர் எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும் சரி, எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நன்மைகளை செஞ்சாலும் சரி, அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது. விதியை நம்பாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பை கொண்டு எரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப இந்த விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் முஸ்லிம்கள்ல உருவாகுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டது மாதிரி
விதி தொடர்பாக ஆரம்பமாக பேசியவன் யாருன்னு சொன்னா மஅபத் அல் ஜுஹனி என்பவன், சிரியாவை சார்ந்தவன். ஹிஜ்ரி 80 இவன் இந்த செய்தியை என்ன செய்யறான், கொண்டு வர்றான். விதி தொடர்பா என்ன செய்தியை இவன் முன்வைக்கிறான்னு சொன்னா, அதாவது மனிதர்கள் முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள், விதி என்பது ஒன்று இல்லை என்ற கருத்தை முன்வைத்தான். இதுக்கு என்ன அடிப்படையை சொன்னா, ஆதாரத்தை சொன்னான்னா லாஜிக் தான், பகுத்தறிவு தான். எப்படி? இப்போ நான் உங்களிடத்திலே ஒரு வேலையை சொல்லுகிறேன், அந்த வேலையை நான் சொன்னா செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேனா? அத மாதிரிதான் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த நன்மை தீமைகள் விஷயங்கள்ல அல்லாஹ் சொல்ல மாட்டான். அந்த ரெண்டு விஷயமும் விதியில கிடையாது. நான் ஆனா பிறக்கணுமா, அது விதியில இருக்கு. நான் எப்ப சாவேன், அது விதியில இருக்கு. நான் யாருக்கு பிறக்கணும், அது விதியில இருக்கு. எல்லாம் விதியில இருக்கு. ஆனா நன்மை தீமை இவை எதுல இல்ல, விதியில கிடையாது. அது மனிதன் செய்த பிறகுதான் அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற ஒரு கருத்தை இந்த மஅபத் அல் ஜுஹனி என்பவன் ஆரம்பமாக வச்சான். அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு அவன் பின்னால என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பேரு போனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது உண்மையிலே விதியில ஒரு தவறான நம்பிக்கை தான், மோசமான நம்பிக்கை, வழிகேடான நம்பிக்கை. இப்படி விதியை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. அடுத்து பாருங்க, ஹிஜ்ரி 128 கூஃபாவுல ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவனும் விதி தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைத்தான். அவன் வித்தியாசமா சொன்னான். என்ன அப்படின்னா, நாம் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லாமே விதியில இருக்கு. எல்லாமே என்னது, நான் செய்யறது நல்லது கெட்டது எல்லாமே விதியில இருக்கு. நாம் விதியின் பக்கம் கட்டாயமாக இழுத்து செல்லப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாதத்தை முன் வச்சான். நான் நல்லது செஞ்சாலும் யாரு காரணம், அல்லாஹ் தான் காரணம். நான் கெட்டது செஞ்சாலும் யார் காரணம், அல்லாஹ் தான் காரணம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள்லாம் சொல்லுவாங்களா இல்லையா, அல்லாஹ் தானே என்ன இந்த மதத்துல பிறக்க வச்சாரு, அல்லாஹ் தானே என்ன காஃபிரா படைச்சாரு, நானா இதுல பிறந்தேன் என்று சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவன் இந்த கருத்தை முன் வச்சான். அப்ப நாம முழு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை, கட்டாயமாக விதியின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி விதி தொடர்பா இப்படி ஒரு கருத்தை சொல்லி விதியை என்ன செஞ்சான், மறுத்தான். அஹ்லு சுன்னா ஜமாத்தினர் எப்படி பயணிச்சாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில அப்படின்னா, நாம் முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் உண்மை, விதியின் பக்கம் கட்டாயமாக நாம் இழுத்து செல்லப்படுகிறோம் என்பதும் உண்மை. இந்த ரெண்டையும் இணைத்து புரிகிற அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படவில்லை. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. மனிதனுக்கு அந்த அறிவை என்ன செய்யல, அல்லாஹ் கொடுக்கல. அப்ப நாம என்ன செய்யணும், இந்த ரெண்டுக்கு மத்தியில தான் பயணிக்கணும். இதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். அப்ப விதியை என்ன செய்ய முடியாது, நாம மறுக்க முடியாது. இப்படித்தான் விதியில நாம ஒரு பேலன்ஸான நிலையில் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. அப்படித்தான் முன்னால உள்ள மக்கள், நல்ல மக்கள், சாலிகான மக்கள் என்ன செஞ்சாங்க, பயணித்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்து ஹவாரிஜிகளின் தோற்றத்தை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யமன்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க கட்டிய முஸ்லிம்களுக்கு மத்தியில பங்கு வச்சு கொடுத்தாங்க.
ஒரு 4 நபித்தோழருக்கு அதை பங்கு வச்சு கொடுத்தாங்க. அந்த 4 நபித்தோழர்களும் யாருன்னு சொன்னா புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. பெரும்பெரும் போர்ல எல்லாம் என்ன செய்யல, அவ்வளவா கலந்துக்கல. அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. இப்படி பங்கு வச்சு கொடுத்த உடனே ஒரு மனிதர் அந்த இடத்துல வந்து, அல்லாவின் தூதரே, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்குங்க, நீங்க பொருட்களை பங்கு வைக்கும் போது நீதமா பங்கு வைங்க அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி இருந்தாருங்கிறது ஹதீஸ்ல சொல்லப்படுது. நான் கன்னங்கள் தடித்த, புருவங்கள் அகன்ற, நெற்றி அகன்ற, தலை மழிக்கப்பட்ட, அடர்த்தியான தாடியை கொண்ட, வேட்டியை வரிந்து கட்டி கொண்ட ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவ்வாறு சொல்றார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவனாக இருக்கிறேன். நான் நீதமா நடக்காவிட்டால் உலகத்துல வேறு யார் நீதமா நடக்க முடியும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. உடனே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரை அனுமதி கொடுங்க, இவருடைய கழுத்தை நான் என்ன செஞ்சிடறேன், வெட்டி விடுகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம், அவரை விட்டு விடுப்பா. எத்தனையோ தொழுகையாளிகள் உள்ளத்துல இல்லாததையெல்லாம் நாவல பேசுறாங்க, யார சொல்லலாம், அதுக்கு என்ன செய்ய முடியும், வெட்டிடலாம் அப்படின்னு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது, அவர்களுடைய உள்ளங்களை கிழித்து பார்க்க, பிளந்து பார்க்க எனக்கு கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வெட்ட வேணான்னு சொல்லிடுறாங்க. பிறகு அந்த மனிதர் அந்த சபையிலிருந்து திரும்பி போறார். அந்த மனிதர் அந்த சபையிலிருந்து திரும்பி போறார். திரும்பி போன சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்ன மின் திஇ ஹாதா யஹ்ருஜு கௌமுன், இவருடைய பரம்பரையிலிருந்து ஒரு கூட்டம் வெளியாகும். இவருடைய பரம்பரையிலிருந்து ஒரு கூட்டம் வெளியாகும். அவர்கள் யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அவர்களுடைய தொண்டை குழியை அது தாண்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஓதுதல் மட்டும்தான் இருக்கும், அதை பற்றிய புரிதல், அதை பற்றிய செயல்பாடு அவங்கள்ட்ட இருக்காது. யம்ருக்கூன மினத் தீனி, அவர்கள் மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, வெளியேறி விடுவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது வேட்டையாடப்பட்ட பிராணியின் மீது எப்படி அம்பு வேகமா பாயுதோ அதை விட என்ன செய்வாங்க, வேகமா மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த கூட்டத்தினர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, உருவானார்கள். அவங்களுடைய காலத்துல சிஃபின் போர் நெருக்கத்துல இவர்கள் தனியாக பிரிந்து ஜமாத்தாக போனாங்க. அதுவும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, சிஃபின் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சிஃபின் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பிலே உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அம்புல குர்ஆனை மாட்டி, இந்த குர்ஆனின் தீர்ப்பின் பக்கம் உங்களில் வருபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் நான் வர்றேன்னு என்ன செய்யறாங்க, போரை நிறுத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போர் நடந்தா அங்கே ஃபித்னாக்கள் ஒழிக்கப்பட்டு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வென்று விடுவார்கள் என்கிற சூழல் இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல இவங்க இப்படி கேட்கும் போது உடனே என்ன செய்யறாங்க, அலி இப்னு அபி தாலிப் போரை நிறுத்துருவாங்க. குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் நான் அழைக்கப்பட்டா நிச்சயமா என்ன செய்வேன், அதற்கு செவி தாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி போரை நிறுத்துறாங்க. போர் நிறுத்தின பிறகு மறாவது நாள் என்ன நடக்குதுன்னா, அதாவது
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பிலிருந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பிலிருந்து அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லுகிற தீர்ப்பின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கதான் ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்கன்னா இதை எதிர்த்தாங்க. ஏன், குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு, அந்த தீர்ப்பை யார் ஏற்பவர் யாருன்னு சொல்லிட்டு, இப்ப இரண்டு மனிதர்களின் தீர்ப்பை இவர்கள் ஏற்க போகிறார்களே அப்படின்னா இவர்கள் இருவரும் யாரு, காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். யாரு, அலியும் அலியுடைய படையும் காஃபிர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்களுடைய படையும் காஃபிர்கள், இவர்களோடு நாம இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஹவாரிஜிகள் என்ன செய்றாங்க, அங்கிருந்து பிரிஞ்சு ஒதுங்குறாங்க. அந்த சமயத்துல தான் தனியா பிரிகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள்ட்ட ஹுரூஜியத் சிந்தனை இருந்துச்சு. ஆனா தனியா பிரிஞ்சது எப்போ, இந்த சிஃபின் யுத்தத்தின் போதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னது போலவே, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு முன்னறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. நான் எப்படி குர்ஆன் இறங்குனதுக்காக சண்டை போட்டனோ அதே மாதிரி குர்ஆனின் விளக்கத்துக்காக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க அப்படிங்கிற அந்த செய்தி சொல்லியிருந்தாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தவுடன், ஆஹா, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த மோசமான கூட்டம் இவங்க தான் அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சண்டை போடுறதை விட்டுட்டு முழு கவனத்தை இவங்க பக்கம் திருப்பினாங்க. இவங்க பக்கம் திருப்பி அவர்களை என்ன எல்லோருமே என்ன செஞ்சாங்க, கொன்று ஒழித்தார்கள். முதல்ல அதுக்கு முன்னாடி தாவாவும் கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி இந்த ஹவாரிஜிகளுக்கு என்ன செஞ்சாங்க, தாவா கொடுத்தாங்க. அப்படி தாவா கொடுக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, தௌபா கேட்டு திருந்தி வந்தாங்க. மீதமுள்ள மக்களோடு, வராத அந்த மக்களோடு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் போர் செய்தார்கள். அவர்கள் அனைவரையும் கொன்று ஒழித்தார்கள். அதிலே சிலர் மட்டும் தப்பி ஓடினார்கள். அதிலிருந்து அங்கிருந்து சிலர் தப்பி அங்கிருந்து ஓடினார்கள். அப்படி தப்பி ஓடுன ஒருத்தர் தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாகவும் இருந்தார். சுபுஹ் தொழுகைக்கு அவர்கள் வெளியேறும் போது பின்னால் இருந்து ஹவாரிஜிகளை சேர்ந்த ஒருவன் தான் அப்துர் ரஹ்மான் என்று வரலாற்றிலே சொல்லப்படுது. அவன் தான் என்ன செய்யறான், கோடாலியால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையிலே வெட்டி கொலை செய்கிறான். இப்ப இந்த வழிகட்ட பிரிவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, துல்லியமாக முன்னறிவிப்பு செய்தார்கள். எல்லாம் முஸ்லிம் கூட்டத்தில் உருவாகக்கூடிய வழிகட்ட பிரிவினர். அப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. வழிகட்ட பிரிவு உருவாகும் அப்படின்னா அப்ப உருவாகிக்கலாம் என்பது அல்ல இதனுடைய பொருள். அப்படி உருவானாலும் நீங்க என்ன செய்யணும், கவனமா இருக்கணும், நேரான வழியில இருக்கணும், குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கணும், தௌஹீதுல இருக்கணும், தெளிவான சிந்தனையில இருக்கணும், மன்ஹஜ் சலஃப்ல இருக்கணும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக, இந்த முன்னறிவிப்பின் வாயிலாக நமக்கு செய்திகளை சொல்ல வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்களா இல்லையா, எனது கூட்டம் 73 பிரியும், எனது உம்மத் 73 பிரியும். ரெண்டு மாதிரி அறிவிப்பு வருது. 71 யூத நசாராக்கள் பிரிந்தார்கள், எனது கூட்டம் 72 பிரியும். அதே மாதிரி யூத நசாராக்கள் 72 பிரிந்தது, எனது உம்மத் 73 பிரியும். எப்படியா இருந்தாலும் யூத நசாராக்களை விட ஒரு படி மேலதான் என்ன செய்யும், எனது உம்மத்து பிரியும் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார்கள். அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் என்ன செய்யும், சொர்க்கம் போகும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அந்த ஒரு கூட்டம் எது? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல்யௌம், நானும் எனது தோழர்களும் இன்று எந்த மார்க்கத்திலே இருக்கிறோமோ அந்த மார்க்கத்தின் இருப்பவர்கள் தான் சுவனம் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த ஒரு கூட்டத்தினராக நாம இருக்கணும்.
அந்த ஒரு கூட்டத்தினராக நாம் இருக்க முயற்சி செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது போலவே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். நபி அவர்களுடைய அந்த கொள்கையும் நபி அவர்களுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் ஒன்றுதான், ரெண்டும் வெவ்வேறு அல்ல. வெவ்வேறாக இருந்திருந்தால் தனது வழிமுறையோடு சஹாபாக்களுடைய வழிமுறையும் நபி அவர்கள் சேர்த்திருக்க மாட்டார்கள். அதனால குர்ஆன் ஹதீஸை விளங்குகிற விஷயத்துல சஹாபாக்கள், தாபியின்கள், தபு தாபியின்கள், சலஃபுகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மக்கள் எந்த முடிவிலும் எந்த சிந்தனையிலும் எந்த கொள்கையிலும் இருந்தார்களோ அதுதான் நம்மை சூனத்திலே கொண்டு போய் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்றான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. யார் சத்தியம் தெளிவான பிறகு ரசூலுக்கு மாறு செய்து மூமின்கள் செல்லாத பாதையில் செல்கிறாரோ, அப்படின்னா விளங்குதா? ஒருவர் ரெண்டு குற்றம் செய்கிறார். ஒன்னு என்ன, இறை தூதருக்கு மாறு செய்கிறார். அது மட்டும் அவர் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இல்லை. ரெண்டாவது என்ன, மூமின்கள் செல்லாத பாதையிலே இவர் செல்கிறார். மூமின்கள் சென்ற பாதை என்றால் எது? அந்த மூமின்கள் யார்? அதுல யாரெல்லாம் வருவாங்க? முதல்ல சஹாபாக்கள், தாபியின்கள், தபு தாபியின்கள், அந்த சிறந்த தலைமுறை தான் வருவார்கள். நாமும் அதுக்குள்ள வருவோமா? வருவோம். எப்போ வருவோம்? அந்த மக்களுடைய சிந்தனைப்படி, அந்த மக்களுடைய கொள்கைப்படி, அந்த மக்களுடைய புரிதலின்படி நாம் இருந்தால் நாமும் அதில் வருவோம். இல்லாவிட்டால் அல்லாஹ் சொல்ற மாதிரி நுவல்லிஹி மா தவல்ல வ நுஸ்லிஹி ஜஹன்னம், அந்த பாதையில பயணிக்காம வேறு ஒரு பாதையில பயணித்தோம் என்றால் அதே பாதையில் அவர்களை விட்டுவிட்டு நரகத்தில் அவர்களை நுழைப்போம் என்று அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ஆகவே நாம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கூட ரொம்ப மோசமான காலகட்டம் தான். ஏன்னா நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய எத்தனையோ அழைப்பாளர்கள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் இருக்கணும். அதே மாதிரி மன்ஹஜு சலஃப் என்ற அந்த அடிப்படையிலும் புரிந்து நாம் நடக்கணும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வழிகட்டிலே நாம் சென்று விடுவோம், நரகத்துக்குரியவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி தெளிந்த சிந்தனையிலும் தெளிந்த கொள்கையிலும் நம்மை வாழ வைப்பானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.